வணக்கம். கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டுக்குள்ள சண்டை. கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை. கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்துடுது. போயிட்டு வந்தோம்னா அதுக்கு மேல பிரச்சனை வந்துடுது. நிம்மதியே இல்லைங்க. அந்த கோயிலுக்கே போக கூடாதோ, அந்த சாமி நம்மளை ஏத்துக்கலையோ, அந்த சாமிக்கு நம்ம அவங்க பார்த்து கும்பிடுறது பிடிக்கலையோ, இப்படி நிறைய பேர் புலம்பி கேட்டிருப்போம். எந்த தெய்வமும் என் கோயிலுக்கு வராதீங்கன்னு சொல்லாது. இதுக்கு அடிப்படையான விஷயம், நீங்க கோயில்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள்ல கோவில் எதற்கு, பிரார்த்தனை எப்படி பண்ணணும், கோயில்ல நீங்க பிரார்த்தனை பண்ணா உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குது, உங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது, கோயிலுக்குள்ள நீங்க போனா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நான் பேச போறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வர வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுன்னே வீட்டுக்கு வந்த உடனே சண்டை வருது அப்படின்னா, அந்த தெய்வம் உங்களை ஏத்துக்காததுனால அல்ல, நீங்க அந்த தெய்வத்தை ஏத்துக்காததுனால. அது எப்படிங்க? நாங்க தெய்வத்தை ஏத்துக்கிட்டதுனாலதாங்க கோயிலுக்கே போறோம். அப்படி எல்லாம் கண்டிப்பா அப்படி சண்டை வர்ற வீட்டுல யாராவது ஒருத்தராவது தெய்வ வழிபாடு மேல ஆர்வம் இல்லாதவங்களா தான் இருப்பீங்க. இப்ப கணவன் மனைவி இருக்காங்கன்னா, இதுல மனைவி ரொம்ப தெய்வ பக்தியா இருப்பாங்க. கணவனுக்கு அந்த தெய்வ வழிபாட்டுல அவ்வளவு தூரம் நாட்டம் இருக்காது. சும்மா போறோம், சாமி கும்பிடுறோம், வர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் மனைவி மேல அதிகமா இருக்கும். எதுக்கு சும்மா சும்மா கோவிலுக்கு போய் அதை பண்றேன், இதை பண்றேன், அங்க போறேன், இங்க போறேன், எனத்துக்கு இந்த தேவையில்லாத சூழ்நிலைகள், தேவையில்லாத சந்தர்ப்பங்கள், எனத்துக்கு இந்த தேவையில்லாத செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற எண்ண அலைகள் கணவன்மார்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா மனைவிகள், நான் கோயிலுக்கு போகணுங்க, சாமி கும்பிடணும், அப்பதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணங்கள் மனைவிகளுக்கு அதிகம். இவங்க ரெண்டு பேரும் சாதாரணமா பக்கத்துல இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனா பெரிய குலதெய்வத்து கோயிலுக்கோ, பெரிய கோயிலுக்கோ, பழங்காலத்து கோயிலுக்கோ போயிட்டு வர்றாங்க அப்படின்னாலே பிரச்சனை வந்துடும். அதிகபட்சம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுதுதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா ஒரு மனிதன் தன்னுடைய உடல்ல இருக்கிற அந்த எண்ண அலைகளை வெளியில கொண்டுகிட்டு வர்றதுதான் கோவில். அதை முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கோம். கோவிலுக்குள்ள போனீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற எண்ணங்களை வெளிப்படுத்தி விடுவோம், வெளியில கொண்டுகிட்டு வரும். கெட்ட கர்மாக்கள், கெட்ட எண்ணங்கள், இல்ல கெட்ட ஆத்மாக்களுடைய ஆதிக்கம், இது எல்லாத்தையும் அது வெளியில எடுக்கும். அப்ப உங்களுடைய உடலுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் என்னவோ அதை அது வெளியில எடுக்க பார்க்கும். அப்படி அது வெளியில எடுக்கும் பொழுது எந்த ஒரு செயலும், எந்த ஒரு சொல்லும், எந்த ஒரு விஷயமும் உங்க உடம்புல இருந்து வெளியில வருது அப்படின்னா நீங்க அதை அனுபவிச்சுதான் கொண்டு போகணும். அது அப்படியே நீங்க வாந்தி எடுக்கிற மாதிரி வெளியில வந்துடாது. ஏன் வாந்தி எடுக்கிறதுனா கூட அந்த வேதனையை அனுபவிச்சுதான் நீங்க ஆகும். அப்ப அப்படி இருக்கையில இந்த உடம்புக்குள்ள இருக்கிற எண்ண அலைகளையோ, இல்ல அந்த விரக்தியோ, வெறுப்போ, அந்த செயல்பாட்டு மேல இருக்கிற வெறுப்போ அது வெளியில வரணும் அப்படின்னா அது வெளி காமிக்க ஆரம்பிக்கும். அப்படி அது வெளி காமிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த சண்டைகளும் இந்த கோபங்களும் வரும். இவ்வளவுதான் இதனோட விஷயமே. இதுக்கு செய்வனை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. செய்வனை இருந்தால் சண்டை மட்டும், கோயிலுக்கு போயிட்டு வந்தா மட்டும் சண்டை வராதுங்க. எல்லா சமயங்கள்லயும் சண்டை வரும். கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மட்டும்தான் நடக்குதுன்னா அதுக்கு இதுதான் காரணம். அவதார் படம் பார்த்துருப்பீங்க. அதுல ஹீரோ அவதார் அந்த பறவையை பிடிக்க போகும் பொழுது கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எந்த பறவை உங்களை எதிர்க்குதோ அதுதான் உங்களுக்கான பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு விஷயம் நம்மளை எதிர்க்குதோ அது நமக்கு செய்ய தயாரா இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த காலத்துல மோதலுக்கு பின் காதல்ன்ற ஒரு வார்த்தையும் சொல்லி வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு கோவிலுக்கு நீங்க போன உடனே சண்டை வருது அப்படின்னா உங்க உடலுக்குள்ள இருக்கிற வேதனைகள், உங்க உடலுக்குள்ள இருக்கிற வெறுப்புகள், உங்க கட்டத்துல இருக்கிற விரக்திகள், இது எல்லாத்தையும் அது வெளியில கொண்டுட்டு வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். உடம்புல ஒரு நோய் முழுமையா தீரணும்னா அந்த நோய் உடம்புல இருந்து வெளியில வரும் பொழுது அது ஒரு சில சிம்டம்ஸை காமிச்சிட்டு தான் வெளியில வரும். அப்பதான் அது முழுமையா தீரும்னு அர்த்தம். அதே மாதிரி தான் உடம்புக்குள்ள இருக்கிற கர்மாக்களோ, உடம்புக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்களோ உடம்பை விட்டு வெளியில வரும் பொழுது அது கொஞ்சம் அந்த உடம்புல தாக்கத்தை கொடுத்தா தான் அது முழுமையா அது வெளியில வர முடியும். அப்படி அது வெளியில வரும் பொழுது வர்றதுதான் சண்டைகள், பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள. அவ்வளவுதான். ஒரே நாள்ல அந்த சண்டையும் பிரச்சனையும் போயிடும். சரி, இதுக்கு நாங்க என்னங்க பண்றது? இதுல இருந்து எப்படிங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம தடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு பிரச்சனைகள் வருதுன்னு இருக்கோ அந்த கோவிலுக்கு அடுத்த தடவை குடும்பத்தோட, உங்களால விருப்பம் இல்லைனாலும் அந்த விருப்பத்தை நீங்க வெளியில காமிச்சுக்காம மனசார நீங்களா உங்க மனசை மாத்திக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு உங்க குடும்பத்தோட ஒரு தடவை இதை நீங்க ஒரு தடவை அனுபவிச்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அதனோட பலன் தெரியும். செஞ்சு பாருங்க, கண்டிப்பா அந்த பலன் தெரியும். இந்த பலன் தெரிஞ்ச உடனே எனக்கு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த கோவிலுக்கு குடும்பத்தோட நீங்க எல்லாரும் போய்
பொங்கல் வச்சு, படையல் வச்சு, அந்த தெய்வத்துக்கு பட்டு துணி எடுத்து கொடுத்து, பச்சை பட்டா எடுத்து கொடுத்து, வேப்பலை மாலை, அம்பிகையா இருந்தா வேப்பலை மாலை, எலுமிச்சம்பழ மாலை, மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ ரொம்ப முக்கியம் பெண் தெய்வத்துக்கு. மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கி கொடுத்து, மனசார குடும்பத்தோட அடி விழுந்து கும்பிட்டுட்டு, ஒரு மணி நேரம் அந்த கோவில்ல உட்கார்ந்து இருந்துட்டு, உங்களுக்கு என்ன எண்ணங்கள் வந்தாலும் சரி, கெட்ட எண்ணங்களா இருந்தாலும் சரி, இல்ல விரக்தியா இருந்தாலும் சரி, வேதனையா இருந்தாலும் சரி, அதை மனசுக்குள்ள உணர்ந்துட்டு வீட்டுக்கு வந்து பாருங்க, சண்டை வராது. அப்படியும் மீறி சண்டை வந்தாலும் ஒரு 2 தடவைக்கு மேல நிலைக்காது. அதுக்கப்புறம் அந்த கோவில்ல இருந்து உங்களுக்கு அருளும், அந்த கோவில்ல இருந்து உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம்.